ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. இனிப்பு குழி பணியாரம், வெள்ளை பணியாரம் செய்வது எப்படின்றது பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி அரைக்கால் படி, புழுங்கல் அரிசி அரைக்கால் படி, உளுந்து 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், கருப்பட்டி 200 அல்லது 250 நம்ம இனிப்புக்கு தகுந்து எடுத்துக்கலாம். சோடா உப்பு 1/4 ஸ்பூன். வெள்ளை பணியாரத்துக்கு கருப்பட்டிக்கு பதிலாக கேரட் 1 பெரியது, அது துருவி வச்சுக்கணும். தேங்காய்ச்சல் 2, அதையும் துருவி வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயம் 20 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். பச்சை மிளகா 2. செய்முறை: புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் ஒன்றாக 4 மணி நேரம் ஊற வைத்து பின் சற்று கொரகொரப்பாக கட்டியாக ஆட்டணும். ஏன்னா நம்ம இது கருப்பட்டி பாகு ஊற்றுவோம், அப்போ தண்ணி ஆயிரும். அதனால் மாவை கட்டியாக ஆட்டணும். 8 மணி நேரம் புளிக்க வைத்து பின் கருப்பட்டியை பாகு காய்ச்சி வடிகட்டி இனிப்புக்கு தகுந்தாற்போல் பாகுவை மாவில் ஊற்றி சோடா உப்பை போட்டு கிளறி பணியார சட்டியில் ஊற்ற வேண்டும். இதில் கருப்பட்டி பாகுவுக்கு பதிலாக கேரட்டு 2 தேங்காய் சில்லை துருவி போட்டு 20 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா சிறிதாக நறுக்கி போட்டு வெள்ளை பணியாரமாகவும் ஊற்றலாம். இதற்கு தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பாய்.